ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி டுடே எபிசோட். கோபி வந்து ராதிகா ராதிகா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த கோபி. நான் அவசரப்பட்டெல்லாம் எந்த ஒரு முடிவு எடுக்கல கோபி, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் வந்து பாக்கியா குடும்பம் இவங்களாம் தான் முக்கியமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. கோபின்னு வரலன்ட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோபி வராங்க. கோபி என்ன ஆச்சுப்பா, ஏன் உன்னோட முகலாம் ஒரு மாதிரி இருக்கு, சொல்லு கோபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா இது மாதிரி நான் ராதிகாவை எவ்வளவோ கூப்பிட்டம்மா, ஆனால் ராதிகா வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. டே அவள் பூனா போய்கிட்டு போட்டுருந்தா அதெல்லாம் பெருசாக யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் சரியாம்னாங்க. உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அவள் வரல இவ வரல இதுக்கெல்லாம் நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அம்மா என்ன இருந்தாலையோ ராதிகாவை அப்படியே வருது சரியா வரலம்மா, அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு கோபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ எதுக்கும் கவலைப்படாதன்ட்டு கோபி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஈஸ்வரி பண்ணுறது சுத்தமாக பாக்கியாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சரி கோபின்னு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாருங்க கட்டின பொண்ணாடி அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக எப்படியோ உனக்கு பொண்ணு விட்டுட்டு வரீங்க, கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா, இதே உங்க பசங்க பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களான்ட்டு பாக்கியா ஒரு கேள்வி கேட்டோன்னு கோபிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி எடுத்து, அம்மா நான் போயிட்டு வரேன்ட்டு. கோபி என்னடா சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்றாங்க. கோபி போயிட்டு வருவி அம்மா வரேம்மான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டி இது மாதிரி டேடி வருவார போயிட்டு எனக்கு என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்கு, இனியா அதெல்லாம் வந்துருவான் பார்க்கலான்ட்டாங்க. பாக்கியா நீ பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல பாக்கியா, வர வர மாறிட்டு இருக்க. அத்தை மாறுறது நானா நீங்களா அத்தை, நீங்க தான் அத்தை ரொம்பவே மாறிக்கிட்டு வரீங்கன்றாங்க. புருஷன் முன்னாடியே சேர விடாத அவங்கள எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஈஸ்வரிக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அதனால ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறமா டீ தாண்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. உடனே மம்மி டேடி வரமாட்டாங்களா, டேடி மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல, அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குன்றாங்க. இனியா அதெல்லாம் பெருசாக யோசிக்காது சரியா, நீ எதுக்காக அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, என்ன இருந்தாலுமே மனசை கேட்கலமான்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காலிங் பில் வருது. ஒன்று மறுபடியும் யார் அடிக்கிறாங்க, ஏதோ ஆர்டர் பண்ணலான்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. லக்ஷ்மிமா அங்கே பார்த்தா கோபி தான் வராங்க. உடனே கோபி வந்த உடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு மை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டேடி உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா டேடி, என்னுடைய பிறந்த நாளுக்கு வரல, அப்புறம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க, நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா டேடின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் டேடி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் இல்லைடா நான் நல்லா இருக்கேன்றாங்க. அதுக்கப்புறம் சாரிடா மையோ உன்னுடைய பாடி அப்போ என்னால் வர முடியல, ஓகே டாடி டாடி நீங்கள் கூடவே இருங்க டாடி, எங்களை விட்டு போயிடாதீங்க, ஏன்னா நீங்கள் என் கூட இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது டாடின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி ஃபோன் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா. டே கோபி நீங்கள் பாரு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக வந்து வர இல்லைன்றாங்க, வருவியா இல்லை அங்கே இருந்துருவியா அப்படின்றாங்க. அம்மான்றாங்க. கோபி இங்கே பாரு அப்படி பாக்கி சொன்னதெல்லாம் கேட்டு நீ அவ கூட இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மறுபடியும் அம்மாவோடைய இதை நீ கேட்க முடியாது, அப்புறம் உன்னுடைய முடிவுன்றாங்க. கோபி ஸ்டாக் ஆகுறாங்க. கோபியோடைய முடிவு என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.